முஸ்லிம் கிரந்தத்தில் 232வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களில் எவரொருவர் பரிபூர்ணமாக வுது செய்து கொண்டு தொழுகையை நோக்கி கால்நடையாக நடந்து சென்று கடமையான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக சென்று மக்களோடு ஒன்றித்து ஜமாஅத்தோடு பள்ளிவாயலில் தொழுகையை நிறைவேற்றுவார்களோ அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிப்பான். ஒரு அழகான ஒரு வழிகாட்டல் என்பதை பாருங்கள். பள்ளி வாயிலில் வுது செய்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது நிஜம்தான். வீட்டிலிருந்து புறப்பட்டு செல்லும் பொழுது வுதுவை எடுத்துக்கொண்டு கால்நடையாக செல்வதில் சிறப்பு இருக்கிறது. தூரத்திலிருந்து தொலைவிலிருந்து வரக்கூடியவர்கள் வாகனத்தில் வருவது அவர்களுக்கு நன்மையே கொடுக்கும். ஆனால் வீட்டிலிருந்தே வுது செய்து கொண்டு வருவது மேலும் சிறப்பானதாக இருக்கும். அதே நேரத்தில் மக்களோடு ஜமாஅத்தாக ஒன்று சேர்ந்து தொழுவதிலும் தனி சிறப்பு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம்.